அன்புகளே, இறைவா, அன்புக்கு எல்லாம் ஆதாரமாக இருப்பது இறைவா, இறைவன். இறைவன் தான் அன்பு. ஓகே, எல்லோருக்கும் வணக்கம். இறைவனுக்கு முதல் வணக்கம். இரண்டாவது, என்னோடு சேர்ந்து உங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கம். நான் முதலிலேயே சொல்லிவிடுகிறேன். ஓகே, அதற்கு முன் இந்த வீடியோவை விரும்பி தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்று என்னுடைய வேண்டுதலை, பணிவான வேண்டுதலை உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதற்கு முன்னே, நான் பேசுவதற்கு முன்னே ஒன்றை சொல்ல ஆசைப்படுகிறேன். நான் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அருகையில், அடுத்த வீட்டில், பக்கத்து வீட்டின் வெளிப்புறத்திலிருந்து அவர்கள் ஏதோ பேசிக்கொண்டிருக்கிறார்கள். வீட்டில் குழந்தைகள் சத்தம் போட்டு கொண்டிருக்கிறது. அவர்கள் பேசிக்கொண்டிருப்பது என்னுடைய வீடியோவில் பதிவாக்கி கொண்டிருக்கிறது. நான் என்னுடைய வீடியோவுக்கு அதை பேக்ரவுண்ட் மியூசிக்காக போட்டு கொண்டிருக்கிறேன் என்று கருத்தில் கொள்ள வேண்டாம். அவர்கள் வெளியில் ஏதோ பேசிக்கொண்டிருக்கிறார்கள், அது என்னுடைய வீடியோவில் பட்டு கொண்டிருக்கிறது, அவ்வளவுதான். நீங்கள் பேசுகிறதுல பின்னால் மியூசிக் வந்துருக்குது இன்னும் தயவுசெய்து நினைக்க வேண்டாம். வெளி உலகம், வாகனங்கள் போய்கொண்டிருக்கிறது, மக்கள் பேசிக்கொண்டு போய்கிறார்கள். வானத்திலிருந்து பறவைகள் பாடிக்கொண்டு பறந்து கொண்டு இருக்கலாம். அதையெல்லாம் நான் என்னுடைய இதுக்கு பேக்ரவுண்டாக போட்டுக்கொண்டு என் வீடியோவை எடுத்துக்கொண்டிருக்கிறேன் என்று கருத்தில் கொள்ள வேண்டாம். ஓகே சொல்லுங்களே. சரி, நீங்கள் சாப்பிட்டீங்களா? காலை நேரம் சாப்பிட்டேன் தாத்தா. நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் செல்வங்களே, சாப்பிட்டேன். இட்லி சாப்பிட்டேன். நான்வெஜ்ஜி சிக்கன் செய்திருந்தார்கள், அதை சாப்பிட்டேன். மிகவும் சுவையாக இருந்தது. ஓகே, அந்த உணவை வைத்துக்கொண்டு ஏதாவது உங்களிடம் பேசலாம் என்று முன் வருகிறேன், விருப்பப்படுகிறேன். என்னவென்றால், பாருங்கள், தானியம், அரிசி, உளுந்த பருப்பு, மற்ற தானியங்களை அரைத்து கரைத்து இட்லி செய்தார்கள். அது இயற்கையாக கிடைத்த தானியங்களை நாம் அடுப்பில் போட்டு, நெருப்பில் போட்டு அதை வேக வைத்து, அவைகளை வேக வைத்து அதன் பிறகு அதை எடுத்து சாப்பிடுகிறோம். நான் என்ன நினைக்கிறேன் என்றால், அந்த இயற்கையாகவே கிடைத்த பூண்டு இல்லை, புல், தானிய வகைகள், கீரை வகைகள், காய் வகைகள், ஏன் நான்வெஜ்ஜி சொல்லலாமா? ஓகே, நான்வெஜ்ஜி வகைகள், இவைகளெல்லாம் நாம் வேக வைத்து அதில் இருக்கும் உயிரினங்களை எல்லாம் அழித்து விட்டு, சாக வைத்து விட்டு, நாம் வெறும் செக்கையை சாப்பிடுவதை போல் நான் உணர்கிறேன். அதை பச்சை
காய்கறிகளை எல்லாம் நம்ம நிலத்தில் விளைந்ததை அப்படியே அதை நாம் ஒன்றால் சாப்பிட்டால் நமக்கு அதிகபட்சமான சத்துணவு விட்டமின்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதை வேக வைத்து அதில் உள்ள நல்ல அணுக்களை எல்லாம் அழிய வைத்து உயிரில்லாமல் அவைகளை நாம் சாப்பிடுவதால் ஓகே அவைகளை சாப்பிடுவதால் நமக்கு முழுமையான சத்து கிடைக்காது என்று நான் நினைக்கிறேன். அதைத்தான் நான் சொல்லி வருகிறேன். நாம் இயற்கையாக கிடைத்த காய்கறிகளை அப்படியே உன்றால் நமக்கு அதிகபட்சமான ஒரு வலு, சத்து, விட்டமின்ஸ் இவைகளெல்லாம் கிடைக்குமே என்று நினைக்கிறேன். பாருங்கள், ஆடு மாடுகள், கோழி கொக்குகள் இவைகளெல்லாம் பாருங்கள், கோழி கொக்கு இவைகளெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் worms, மண்ணில் கிடைக்கும் உணவுகளை அப்படியே அவைகளை சாப்பிடுகிறார்கள். ஆடு மாடுகளை பாருங்கள், இலை சம்பந்தப்பட்ட உணவுகளை அது அப்படியே சாப்பிடுகின்றன. ஆனால் நாம் மட்டும் ஏதோ ஒரு சுவைக்காகவோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தினாலோ நாம் அதை வேக வைத்து நெருப்பில் போட்டு அதில் இருக்கும் சத்துக்களை அழித்துவிட்டு சக்கைகளை மட்டும் நாம் சாப்பிடுவதாக நான் கருதுகிறேன். ஒருவேளை முன்னோர்கள் அப்படியே பச்சை பொருளாகவே சாப்பிட்டால் உடலுக்கு ஏதாவது வகையில் கெடுதல் இருக்கிறதோ அல்லது சுவைக்காக அவர்களை வேக வைத்து சமைத்து சாப்பிடுகிறார்களோ எனக்கு தெரியவில்லை. முன்னோர்கள் எல்லாம் மூடர்கள் அல்ல, அவர்கள் ஏதோ ஒரு அனுபவத்தினால்தான் அப்படி செய்கிறார்கள் என்பதையும் நான் அறிவேன். ஆனால் இப்படியும் நான் யோசிக்கிறேன். காய்கறிகள், பழங்கள் இவைகளை அது இயற்கையாக கிடைத்ததை அப்படியே சாப்பிட்டால் நமக்கு அதிகபட்சமான சத்து கிடைக்குமே என்று கருதி அது உங்களுக்கும் நான் சொல்லுகிறேன். நீங்கள் முடிவு பண்ணுங்கள். தாத்தா சொல்லுவது ஒரு விதத்தில் சரியாக தெரிந்தால் நீங்களும் காய்கறிகள், பழங்களை பச்சையாக ஈவன் ஓகே நீங்கள் அதை பற்றி சிறு சிறு தடைகள். ஓகே, இத்தோடு நான் முடித்துக்கொள்கிறேன். நான் சொல்வது சரியா தப்பா, அதை ஏற்றுக்கொள்ளலாமா ஏற்றுக்கொள்ள வேண்டாமா என்பது உங்கள் விருப்பம். ஓகே, இந்த பேட்ரி முடியப் போகிறது, ஆகிவிட்டது. அதற்குள்ளே என்னுடைய வணக்கத்தை கூறிக்கொண்டு அது பேட்ரி ஆஃப் ஆகிறதுக்கு முன்னே நானே ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பாய் சொல்லிட்டு போகிறேன். வணக்கம்.